வணக்கம் நண்பர்களே. இன்றைய மத்திய அரசு ஊழியர்கள் 8வது சம்பள கமிஷனில் நமது சம்பளம் எவ்வளவு உயரும், ஃபிட்மென்ட் ஃபேக்டர் எவ்வளவு இருக்கும் என்ற கேள்விகளுடன் கூகுளிலும் யூடியூபிலும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நிறைய வீடியோக்களில் சம்பளம் 2.57, 2.86 அல்லது 3 மடங்கு உயரும், ஏன் 3.57 மடங்கு உயரும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். உண்மையில் இது சாத்தியமா? ஒரு ரியாலிட்டி செக் செய்து பார்க்கலாமா? இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க இருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. முதல்ல ஃபிட்மென்ட் ஃபேக்டர்னால் என்னென்னு பார்க்கலாம். அதாவது சம்பள கமிஷன்கள் வரும்பொழுது உங்கள் பழைய அடிப்படை சம்பளத்தை ஒரு குறிப்பிட்ட எண்ணால் பெருக்கி புதிய அடிப்படை சம்பளத்தை நிர்ணயிப்பார்கள். இது எப்படி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். 7வது சம்பள கமிஷன் 2016 எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 7000 இருந்தது. அதாவது 6வது கமிஷன் படி. அப்போது இருந்த அகவலைப்படி பார்த்தீங்கன்னா 125%. டிஏவுடன் சேர்த்து ஊழியருக்கு கிடைத்த மொத்த தொகை 7000 + 125%. 7000 பார்த்தீங்கன்னா 15750. கமிஷன் என்ன பரிந்துரை பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக 14.3% உயர்வு வேண்டும் என பரிந்துரைத்தது. ஃபேக்டர் கணக்கீடு அப்படின்னு பார்க்கலாம். ஃபேக்டர் கணக்கீடு எப்படி பண்ணாங்கன்னு பார்ப்போம். 7000ஐ 1 என்று வைத்துக்கொள்வோம். 125% டி என்றால் 1.25. மொத்தம் 1 + 1.25 = 2.25. ஆக பரிந்துரைக்கப்பட்ட 14.3% உயர்வு 0.32. மொத்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.25 + 0.32 இரண்டும் சேர்ந்தது 2.57%. ஆக புதிய குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 7000 × 2.57 18,000 இருந்தது. இது 7வது சம்பள கமிஷன்ல. இதுல முக்கிய குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதிய சம்பள கமிஷன் அமலுக்கு வரும்போது உங்கள் டிஏ சதவீதம் 0 ஆகிவிடும். ஆக உண்மையான உயர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஏவோட 15750 கிடைத்தது. இப்போது 18,000 புதிய அடிப்படை சம்பளம். எனவே உங்களுடைய சம்பள உயர்வு 18,000 ஏற்கனவே வாங்கியது -15750 = 2250 மட்டுமே. 2.57 மடங்கு சம்பளம் உயர்ந்தது போல் தெரியும். ஆனால் உண்மையில் டிஏவையும் சேர்த்து பார்த்தால் மிக குறைந்த தொகையே உயர்ந்திருந்தது. சரி, இப்போ 8வது சம்பள கமிஷனில் நிஜமான கணக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். 8வது சம்பள கமிஷன் ஜனவரி 1, 2026 வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 18,000 வைத்து பார்ப்போம். அதாவது 7வது கமிஷன் படி 18,000 உள்ளது. இதில் இதை 1 என்று வைத்துக்கொள்வோம். ஸோ இப்போ எதிர்பார்க்கப்படும் டிஏ 60% உதாரணமாக அந்த நேரத்தில் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ டிஏ உடன் உங்களுக்கு கிடைக்கும் தொகை அடிப்படை, அதாவது 1 + டிஏ 0.60 இருக்கும். அப்போ 1.60 உங்களுக்கு டிஏ இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ டிஏ உடன் உங்களுக்கு கிடைக்கும் தொகை அடிப்படை 1 + டிஏ 0.60 = 1.60. இப்போ சம்பள கமிஷனின் பரிந்துரை, அதனுடைய எதிர்பார்ப்புகள் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ உதாரணமாக 20% உயர்வு எதிர்பார்க்கப்பட்டால் ஃபிட்மென்ட் இந்த 1.60 + 0.32 = 1.92 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் இருக்கும். அப்போது புதிய குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 18,000க்கு பார்த்தீங்கன்னா 18,000 × 1.92 = 34,560. இது 30% உயர்வாக இருந்தால் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.08 ஆகும். உங்களுடைய அடிப்படை சம்பளம் 37,440 ஆகும். 50% உயர்வாக இருந்தால் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.40 ஆகும். அடிப்படை சம்பளம் புதியது 43,200 ஆகும். ஸோ நீங்கள் 2.57, 2.86, 3 மடங்கு உயர்வு என்று பார்ப்பதெல்லாம் நிஜமாக நடக்க வாய்ப்பே இல்லை. 50% உயர்வு பரிந்துரைக்கப்பட்டால் கூட அதிகபட்ச ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.40 தான் வரும். ஆக உண்மையில் எவ்வளோ உயர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20% உயர்வு பரிந்துரைக்கப்பட்டால் ஃபேக்டர் 1.92 இருக்கும். டிஏவுடன் தற்போது கிடைக்கும் 28,800 கழித்தால் உங்கள் உண்மையான சம்பள உயர்வு சுமார் 5,760 மட்டுமே இருக்கும். ஆக 8வது சம்பள கமிஷனில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பெரும்பாலும் 1.92க்கும் 2.08க்கும் இடைப்பட்டதாகவே இருக்க அதிக வாய்ப்புள்ளது. மற்ற ஊடகங்களில் வரும் மிகைப்படுத்தப்பட்ட தகவல்களை நம்ப வேண்டாம். இந்த கணக்கீடு குறித்த உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.